அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹைகிரீவன். நான் நூலகர் நிறுவனத்தில் திருவோணமலைக்கான கள ஆய்வாளராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய தினம் நூலகர் நிறுவனத்தின் நூலக கலந்துரையாடல் 81 சேகர வரிசை 17 கோணமாமலை 400 ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. திருக்கோணேச்சுர ஆலயம் 1624ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு தினமொன்றில் போர்த்துகேயரால் அளிக்கப்பட்டு இவ்வருடம் 400வது ஆண்டை நினைவேந்தும் வகையில் கோணமாமலை 400 என்ற தொனிப்பொருளில் செயற்பாடுகளை மேற்கொள்ள ஆலயம் மற்றும் பொது செயற்பாட்டாளர்களால் திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் திருக்கோணேச்சுர ஆலயம் தொடர்பான புதிய தகவலை வெளிக்கொண்டு வரும் நோக்குடன் குறிப்பாக பிரித்தானியா, போர்த்துகல் போன்ற நாடுகளில் உள்ள அருங்காட்சியகங்களில் காணப்படும் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் தொடர்பான ஆவணங்களை வெளிக்கொண்டு வர செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் நூலகர் நிறுவனத்தினாலும் திருக்கோணேஸ்வரம் தொடர்பான விசேட ஆவணப்படுத்தல் சேகரங்களை மேற்கொள்ளவும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருக்கோணேச்சுர ஆலயம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட ஆய்வுகளை ஒன்று சேர்ப்பதை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள கோணமாமலை 400 பற்றிய கலந்துரையாடலாக இன்றைய கலந்துரையாடல் அமைய உள்ளது. இன்றைய கலந்துரையாடலில் வளவாளராக வைத்தியர் தங்கராசா ஜீவராஜ் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். இவர் தம்பலகாமத்தில் பிறந்து தற்போது திருவோணமலையில் வசித்து வரும் மருத்துவர் ஆவார். இவரது முதலாவது நூலான கொட்டியாரப்பற்று வணிபங்கள் 2021ஆம் ஆண்டிலும் தம்பலகாமம் ஊர்பெயர் ஆய்வு 2022ஆம் ஆண்டிலும் வெளியிடப்பட்டது. இவை தவிர திருக்கோணமலை தமிழ் கல்வெட்டுக்கள், திருகோணமலையில் சோழர் வரலாறு, ஞான சம்பந்தரின் தமிழ் பக்தி இயக்கத்தில் திருக்கோணேச்சுரம் ஆய்வு நூல், மனம் துடிக்கும் கவிதை தொகுப்பு ஆகியன மின்னூல்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். மேலும் திருவோணமலையை மையப்படுத்திய பல்வேறுபட்ட ஆய்வுகளிலும் ஈடுபட்டு வரும் ஒரு நபர் ஆவார். வணக்கம் டாக்டர். இன்றைய நிகழ்வில கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கோணமாமலை 400 என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வில் கோணமாமலை 400ன்றது ஒரு வலைப்பதிவுல செய்யப்பட்ட ஒரு சின்ன பதிவு. இந்த கோணமாமலை 400 ஏன் இந்த காலத்துல முக்கியம், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கறதா எங்களுடைய நோக்கம். கோணமாமலை 400 என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் இப்படியான ஒரு தலைப்பை நாங்க தெரிவு செய்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்கோணேச்சுரம் 400 வருடங்களுக்கு முதல் போர்த்துகீசரால அளிக்கப்பட்டதுன்றது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் 400 வருஷங்களுக்கு முதல் அது இலங்கையில மட்டுமல்ல தெற்காசிய நாடுகள் முழுவதுக்கும் ஒரு பிரபல்யமான ஆலயமாக இருந்தது. அதிகாரத்தன்மையும் நில ஆளுமையும் இங்கே எங்களுக்கு ஏன் கோணமாமலை 400 என்ற பெயரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்பும். என்னென்று சொன்னால், திருக்கோணேச்சுரம் தான் உலக புகழ்பெற்ற பெயர். அப்படியாக இருக்க நாங்கள் ஏன் கோணமாமலை 400 என்ற பெயரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், கோணமாமலை என்று சொல்லப்படுகிறது அந்த திருக்கோணேச்சுரம் அமைந்திருந்த பிரதேசத்தினுடைய பெயர். அந்த பிரதேசத்தில் இருந்த எல்லா கட்டுமானங்களும் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னம் முழுமையாக அளிக்கப்பட்டது. அங்கே இருந்த எல்லா கட்டுமானங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கே இருந்த 3 ஆலயங்கள், அந்த 3 ஆலயங்களோடு தொடர்பாக இருந்த யாத்திரிகர் மடம் மற்றும் பாவநாச தீர்த்தம், இன்னும் எங்களுக்கு தெரியாத எத்தனையோ கட்டிடங்கள் அல்லது ஆலயம் சார்ந்த விடயங்கள் அந்த பிரதேசத்திலே அமைந்திருந்தது. அந்த முழுமையான பிரதேசத்தை தான் நாங்கள் கோணமாமலை என்று சொல்லி அழைக்கின்றோம். கோணமாமலை அமர்ந்தாரி என்று திருஞான சம்பந்தர் பாடியதும் அந்த பிரதேசத்தை தான். அப்ப அந்த பிரதேசத்தில் இருந்த எல்லா வரலாற்று விஷயங்களையும் நாங்கள் மீள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம் என்றபடியால் தான் கோணமாமலை என்ற பெயரை இதுக்கு சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்தோம். அதே போல இந்த சித்திரை மாதத்தில் 1624ஆம் ஆண்டு அது முழுமையாக அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டபடியால் இந்த 400 ஆண்டு கால நிகழ்வை நாங்கள் அந்த வரலாற்று உருவாக்கத்துக்கு ஊடாக மீட்டு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டது. கோணமாமலை 400 என்ற பெயர்.
அங்கே இருந்த ஆலயங்கள் எங்கெங்கே இருந்தது, எப்படி இருந்தது என்று எங்களுக்கு முழுமையாக தெரியாது என்றாலும் திரு கபிலன் அவர்களுடைய ஏஐ பார்த்து எங்களுடைய செயற்கை நுண்ணறிவின் உதவியினுடன் உருவாக்கப்பட்ட இந்த புகைப்படம் அங்கே 3 ஆலயங்கள் இருந்ததும் அதற்கு மேலதிகமான கட்டுமானங்கள் இருந்ததையும் எங்கள் கண் முன் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இது முற்றுமுழுதாக இப்படித்தான் இருந்தது என்று இல்லை. ஆனால் நாங்கள் இன்னும் வரலாற்று ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஊடாக இப்படியான ஒரு முழுமையான அங்கே கோணமாமலையில் இருந்த எங்களுடைய வரலாற்று அம்சங்களை மீள கொண்டு வரலாம் என்பதுதான் இந்த கோணமாமலை 400 என்ற தலைப்பினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. இந்த 400 வருடங்களை நாங்கள் மீட்டு பார்ப்பதற்கு ஊடாக எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று சொன்னால், இந்த 400 வருடத்தில் நாங்கள் நடந்து கொண்ட விடயங்களை மீட்டு பார்ப்பதற்கு ஊடாக ஆன்மீக காரணங்களுக்கு அப்பால் எங்களுடைய இனம் ஒளிதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் திரு அமர்நாத் சாகர் அவர்களால வடிவமைக்கப்பட்ட இந்த வரைபடம் அங்கே கோணமாமலை பிரதேசத்தையும் அந்த 400 வருட வரலாற்றையும் பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் இந்த 400 என்று எழுதப்பட்ட அந்த வடிவத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தால் ஓலைச்சுவடிகள், அங்கே இருந்த ஆலயத்தினுடைய விக்கிரகங்கள், கல்வெட்டுக்கள், இப்போது வெளிநாட்டிலே அதாவது தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தேடப்பட்டு வருகின்ற வரலாற்று படங்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த 400 வருட பாரம்பரியத்தை மீள பார்ப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த 400 கோணமாமலை 400 என்ற வடிவம் உருவாக்கப்பட்டது. திரு டிவாசன், திரு கோபிநாத் மற்றும் நண்பர்கள் பலருடைய முயற்சியால், இந்த கேசிகன் ஆகியோருடைய முயற்சியால் இந்த 400 என்ற இந்த வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாகவே இந்த கோணமாமலை 400ல் நாங்கள் செய்யக்கூடிய செயற்திட்டங்கள் என்னென்னவாக இருக்கும் என்று பார்த்து கொண்டு போவது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒன்று, விழிப்புணர்வும் வரலாற்று பதிதலும். இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அன்னையர் தினம் கொண்டாடுகிறோம், அப்படி பல்வேறு தேசிய தினங்கள், சர்வதேச தினங்களை கொண்டாடுகிறோம். அவற்றின் உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த காலப்பகுதியை மையமாக வைத்து அந்த தினத்தில் ஊடாக அல்லது அந்த தினத்தை நினைவு கூர்வதற்கு ஊடாக அந்த விடயங்களை பல்வேறு தரப்பினரிடம் கொண்டு சேர்ப்பது. அது போலத்தான் இந்த வருட சித்திரையிலிருந்து அடுத்த வருட சித்திரை வரையான அந்த ஒரு வருட காலப்பகுதியில் திருக்கோணேச்சரம் தொடர்பான முழுமையான வரலாற்றையும், கோணமாமலையில் இருந்த ஏனைய விடயங்கள் தொடர்பான வரலாற்றையும் மீட்டு பார்ப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த கோணமாமலை 400 என்ற பதிவு உருவாக்கப்பட்டது. அத்துடன் இந்த ஆலயத்துடன் இணைந்த அருங்காட்சியகம் என்பது ஒரு நீண்ட கால கனவு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இலங்கையிலே பிரபல்யமாக இருக்கிற பிரதான ஆலயங்களுக்கு சென்றீர்களாக இருந்தால் ஆலயத்தின் அருகிலேயே அதற்கான ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அமைந்திருக்கும். ஆலய வரலாற்றை எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் அங்கே அந்த ஆலயம் தொடர்பான கல்வெட்டுக்கள், பழைய படங்கள், வரைபடங்கள், ஏனைய விடயங்கள் எல்லாம் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். எங்களுடைய திருக்கோணேச்சரத்துக்கு வருகின்ற எல்லோரும் பக்தர்கள் என்று இல்லை. பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளாக பல்வேறு இனத்தவர், பல்வேறு மதத்தவர், பல்வேறு வகையான நாடுகளில் இருந்து வந்து செல்கிறார்கள். அவர்கள் வரலாம், ஆலயத்தை வழிபடலாம், திரும்பி செல்லலாம். ஆனால் அவங்கள் திரும்பி போகிற பொழுது இந்த ஆலயம் தொடர்பான என்ன விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு கையளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தால், அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த அருங்காட்சியகத்தினுடைய பணி முக்கியமானதாக இருக்கும். அந்த ஆலயம் தொடர்பான கல்வெட்டுக்கள், அந்த ஆலயம் தொடர்பான வரைபடங்கள், ஆலயம் சம்பந்தமான புராதன பொருட்களை பார்க்கின்ற ஒருவருக்கு அந்த ஆலயம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு கொண்டு சேர்த்தவர்கள்தான் 1500 வருடங்களுக்கு முதல் திருஞான சம்பந்தர் பெற்றுக்கொண்ட முழு தகவல்களும் இலங்கைக்கு வந்து சென்ற வணிகர்களாலும், இங்கே இந்த கோயிலுக்கு வந்து சென்ற அடியவர்களாலும் கொண்டு செல்லப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவருடைய தேவாரம் அமைந்திருந்தது. அது போலவே இன்றைய காலத்திலும் நாங்கள் இங்கே வந்து செல்கின்ற அனைவருக்கும் இந்த ஆலயம் தொடர்பான
முழுமையான வரலாறு மற்றும் ஆன்மீக விடயங்களை கூட அந்த அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தலாம். அவ்வாறு காட்சிப்படுத்துகின்ற பொழுது அவை எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் அந்த விடயங்கள் போய் சேரக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது, தாயக புலம்பெயர் தேசங்களில் உள்ள தொல்பொருட்களை அடையாளப்படுத்தலும் இயலுமானவற்றை சுவடியாக்கம் செய்வதும். இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னன்னு சொன்னால், எல்லா விடயங்களும் சரியானதுக்கு பிறகு நாங்கள் இதுகளை செய்யலாம் தானே, ஏன் இப்ப அவசரப்படுவான்? இவ்வாறு நாங்கள் இந்த தொல்பொருட்களை தேடுகின்ற பொழுது அவை அழிவதற்கான சாத்தியங்கள் கூடவே என்ற கேள்வி ஒன்றிருக்கும். அதற்கான பதிலை நாங்கள் இந்த உரையாடலே இதில் பார்க்க இருக்கிறோம் விரிவாக. இது ஏன் முக்கியம் என்பதை பார்ப்பதுதான் இந்த உரையாடலினுடைய இரண்டாவது பகுதி. அடுத்தது, எல்லோரும் அணுகக்கூடிய விதத்துல இணைய வழியில தரவுத்தளம் ஒன்றை உருவாக்கி ஆய்வு முயற்சிகளை ஊக்கப்படுத்துதல். திருக்கோணேச்சரம் உண்மையில் என்னன்னு சொன்னால், அழிக்கப்படுறதுக்கு முதலும் அது தேசத்து கோயிலாக இருந்தது. அதாவது பல்வேறு தேசத்தவர் வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக திருக்கோணேச்சரம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த திருக்கோணேச்சரம் அழிவடைந்து பின் 1050களில் உரிய விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 1060களில் அந்த ஆலயம் மீள கட்டுமானம் பெறும் போது அந்த புராதன விக்கிரகங்கள் இலங்கையில் உள்ள பல்வேறு ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடியவர்களால் வழங்கப்பட்ட நிதியை கொண்டுதான் அந்த ஆலயம் திரும்பி அமைக்கப்பட்டது. அப்ப உடைப்பதற்கு முன்னும் அது தேசத்து கோயிலாக இருந்தது. தேசத்தவர் எல்லாரும் வந்து வழிபடுற கோயிலாக இருந்தது. உடைத்து மீளுருவாக்கம் படும் பொழுதும் அந்த ஆலயம் எங்களுக்கு தேசத்து கோயிலாக, அதாவது தேசத்தில் இருந்த எல்லா அடியவர்களுடைய பங்களிப்பிலும் உருவான ஒரு கோயிலாகத்தான் மீளவும் உருவானது. ஆகவே அந்த தேசத்து கோயிலை ஒரு ஆய்வு முயற்சியை எங்கிருக்கிறவரும் மேற்கொள்ளலாம். தாயகத்தில் இருக்கிறவரும் மேற்கொள்ளலாம், புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவரும் மேற்கொள்ளலாம். அவர்களுக்கு இலகுவாக அடையக்கூடிய விதத்தில் அந்த ஆலயம் தொடர்பான விடயங்கள் முழுமையாக ஒரு இணைய வழி தளத்தில் இருக்குமாக இருந்தால் அது புதிய ஆய்வு முயற்சிகளை ஊக்கப்படுத்துவதாக அமையும் என்பது ஒரு முக்கிய விடயம். இறுதியானது திருக்கோணேச்சர ஆலய வரலாற்று ஆய்வு மகாநாடு. நாங்கள் உண்மையில் சிவராத்திரி தினங்களை ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கிறோம். சமய விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம், அது கட்டாயமானது. அதே வேளை ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரியை அண்மித்த ஒரு காலப்பகுதியில் தாயக புலம்பெயர் உறவுகளை இணைத்து கொண்டு ஒரு ஆய்வு மகாநாட்டை நடத்துவோமாக இருந்தால் பல்வேறு வழிகளில் இருந்து பல்வேறு கோணங்களில் இருந்து இந்த திருக்கோணேச்சரம் தொடர்பான புதிய விடயங்கள் ஆராயப்படும். அவ்வாறு ஆராயப்படுமாக இருந்தால் எங்களுக்கு இந்த வரலாறு தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயங்களை தாங்கித்தான் இந்த கோணமாமலை 400 என்ற செயற்திட்டத்தை வழிநடத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. அது உங்களுடைய கருத்தாக்கங்களுக்கு உட்படக்கூடியது. இப்ப ஒரு கேள்வி வரும், நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய எங்களுடைய நிலையில் பொருளாதார சமூக அரசியல் நிலைகளில் இதெல்லாம் சாத்தியப்படுமா, இதெல்லாம் எங்களால செய்யக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி வரும். 1950ஆம் ஆண்டு இந்த மொட்டையாக இருக்கின்ற இந்த பாறையில் கூடியிருந்து இங்கே ஒரு கோயிலை மீள உருவாக்க வேண்டும் என்று யோசித்த எங்களுடைய அன்பர்களுக்கு, அங்கே கூடியிருந்த ஒரு சில அன்பர்கள் இந்த இடத்தில் 400 வருடங்களுக்கு முன்னம் இருந்த புகழ்பெற்ற ஆலயத்தை மீள் உருவாக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அந்த நேரத்துல அவங்களுக்கு கோயில் எப்படி இருந்தது என்று தெரியாது. ஏனென்றால் முற்றாக அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு அண்மித்துக் கொண்டிருந்தது. அங்கே இருந்த விக்கிரகங்கள் என்ன ஆச்சு என்று அவங்களுக்கு அந்த நேரம் தெரியாது. முதலா கூடியிருந்த நேரம் திருக்கோணேச்சரம் தொடர்பான எந்த விக்கிரகங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் இதே இடத்துல, திருக்கோணேச்சரம் இருந்த அதே இடத்துல எங்களுக்கு திரும்பி ஒரு ஆலயம் வேணும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நாங்க எல்லாரும் போய் வழிபடுற ஒரு ஆலயமாக, ஒரு கண்ணுக்கு முன்னால தெரிகின்ற கட்டிடமாக அங்கே அமைய பெற்றிருக்கிறது. அது போலத்தான் சிறுக சிறுக பல பேர் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த முன்மொழிவுகளில் சிலதையேனும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அண்மையில ஒரு உதாரணம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த திருக்கோணேச்சரம்
கோணமாமலை 400 தொடர்பான பதிவுகள் வெளிவந்திருந்த பொழுது ஒரு நண்பர் பிரவின் சால்ஸ் ஒரு நண்பர் ஒரு தூண் தொடர்பான தகவலை கேட்டார். இன்னொரு அன்பர் சந்திரசேகரம் அவர்கள் அந்த தூண் தொடர்பாக ஒரு புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பி வைத்தார். அது ஒரு அந்த தகவலை எனக்கு தந்தார். ஒரு அரசு நிறுவனத்துக்கு பின்னால் கவனிப்பார் அற்று கிடக்கின்ற ஒரு தூண் தொடர்பான தகவலை தந்தார். பிரவீன் சால்ஸ் வந்து அந்த தூணை படம் எடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்தார். வெளிநாட்டிலே இந்த தேடல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிவாசன் அவர்கள் அங்கே இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் கிடைத்த ஐரோப்பிய ஆவணங்களில் அந்த தூண் தொடர்பாக கிடைத்த சில தகவல்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதுபோலவே திரு முரளிதரன் அவர்களால் தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட திருகோணமலை வரலாற்றில் அந்த தூணில் இருக்கிற கல்வெட்டு தொடர்பான விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. திரு கோபிநாத் மற்றும் பலர் இணைந்து இது தொடர்பாக கதைத்துக் கொண்டிருந்த பொழுது இது கால வரையில் அந்த தூண் தொடர்பாக நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த விடயம் ஒன்று அல்லது அவிழ்க்கப்படாத முடிச்சொன்று வெளிச்சத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது. உண்மையில் கூட்டு சிந்தனைகளுக்குள்ள வெற்றி அதுதான். இப்ப நாங்கள் தனியாக ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை ஆய்வு செய்திருந்தால் நீண்ட காலம் எடுத்திருக்கும் இதை கண்டுபிடிப்பதற்கு, அல்லது இதை கண்டுபிடிக்காமலே ஒரு கேள்விக்குறியோடு அல்லது புரியாத புதிராகவே நாங்கள் அதை தொடர்ச்சியாக வைத்திருப்போம். ஆனால் பலரும் சேர்ந்து வெவ்வேறு நாடுகள், தாயகத்தில் புலம்பெயர்ந்த வேறு வேறு ஆட்கள், வேறு வேறு நிகழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சேர்ந்து ஒரு கூட்டு சிந்தனையாக ஈடுபடும் பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம், அதாவது நாங்கள் இதுவரையில் அறிந்திராத ஒரு புதிய விடயம் அறியக்கூடியதாக இருந்தது. அது ஒரு பெரிய விடயம் என்றபடியால் நான் இந்த கலந்துரையாடலிலே சொல்லவில்லை. இது போலவே பலர் இணைந்து நாங்கள் எங்களுடைய கூட்டு சிந்தனையை ஒரு வழிப்படுத்தினால் நிறைய விடயங்கள், அதாவது திருக்கோணேச்சரம் சார்ந்து நாங்கள் இதுவரை கண்டுபிடிக்காத நிறைய விடயங்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த விடயத்தில் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவை அனைத்தையும் வைத்துத்தான் இந்த கோணமாமலை 400 என்ற விடயம் இந்த வருகின்ற ஒரு வருட காலத்துக்கு அழிந்து போன அங்கே இருந்த 3 ஆலயங்களையும் அது தொடர்பான கட்டுமானங்களையும் மீள கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த பதிவு அமைய பெற்றது. இங்கே அந்த 3 ஆலயங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன வேடிக்கை என்னென்று சொன்னால் 400 வருடம் ஆயிற்று திருக்கோணேச்சரம் அளிக்கப்பட்டு, இன்னும் எங்களுக்கு எப்போது அது அளிக்கப்பட்டது என்பதில் சரியான தெளிவு இல்லை. எந்த வருடம், எந்த காலப்பகுதியில் இது அளிக்கப்பட்டது என்பது இன்னும் சரியாக எங்களால் அறிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறது. அதாவது அறிவதற்கான வழிகள் இல்லை என்று இல்லை. ஏனென்றால் ஐரோப்பியருடைய குறிப்புகளை நாங்கள் தேடுகின்ற பொழுது நிறைய விடயங்கள் கிடைக்கிறது. அவை முழுமையாக ஆராயப்படாததால் நாங்கள் இன்றும் அவை ஒரு அறியப்படாத விடயமாகவே வைத்திருக்கின்றோம். அதுபோலவே எங்களுடைய அந்த ஆலயங்கள், அங்கே இருந்த 3 ஆலயங்கள் தொடர்பான விடயங்கள் கூட இன்னும் எங்களால் முழுமையாக அறியப்படாமல் இருக்கிறது. திருக்கோணேச்சரம் தொடர்பான பல்வேறு கல்வெட்டுக்கள், பல்வேறு தல புராணங்கள் இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மிக அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அங்கே இருந்த அம்மன் ஆலயம் தொடர்பில் உறுதிப்படுத்துகிறது. அதுபோலவே அங்கே இருந்த விஷ்ணு ஆலயம் தொடர்பில் எங்களுடைய புராணங்கள் அங்கே ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்தது தொடர்பில் அறிய தருகிறது. இவ்வாறான எல்லா விடயங்களையும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இனி வருகின்ற அந்த ஒரு வருட காலத்தை பயன்படுத்தினால் கோணமாமலையில் என்னென்ன விடயங்கள் அங்கே இருந்தது என்பது தொடர்பில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இனி அந்த ஒவ்வொரு அந்த செயற்திட்டங்கள் தொடர்பில் சிறிய விளக்கங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, திருக்கோணேஸ்வர ஆலயம் சார்ந்து ஒரு தரவு தளத்தை உருவாக்குவது. 2014ஆம் ஆண்டு இது தொடர்பில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவிலே திருக்கோணேச்சரம் சார்ந்து நூலக திட்டத்தில் இருக்கின்ற எல்லா PDF வடிவில் இருக்கிற நூல்களையும் ஒரு பதிவில் இணைத்திருந்தேன். அந்த நேரம் நூலக திட்டத்தினுடைய நிறுவனர் தில்லைநாதன் கோபிநாத் அவர்கள் தொலைபேசியில் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். இப்ப தனிநபர் ஒருவருடைய வலைப்பதிவிலே இவற்றை ஒன்று சேர்ப்பதை விட இலகுவாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரவு தளத்தில் அவை தனியாக இருக்குமாக இருந்தால் எல்லா ஆய்வாளர்களும் அல்லது புதிதாக வருகின்ற எங்களுடைய இளம் சந்ததியர்களும் இலகுவாத அதனை அணுகி ஆய்வு முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு அறிவுரையை அவர்தான் எனக்கு சொன்னார். அந்த இடத்தில் நூலக நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்வதும் அதுதான்.
உங்களுடைய நூலக திட்டத்தில் இவ்வாறான ஒரு ஆய்வு பகுதியை உருவாக்குவீர்களாக இருந்தால் அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உள்ள நூல்களை திரும்பியும் பதிவேற்ற வேண்டிய அவசியமில்லை. அவை தொடர்பான இணைப்புகளை கொடுத்தாலே போதுமாக இருக்கும். ஆனால் வகைப்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப தட்சிண கைலாய புராணம், திரிகோணாசல புராணம் என்று தல புராணங்களும், கோணேசர் கல்வெட்டு, கோணமாமலை அந்தாதி, திருக்கோணாசல வைபவம் என்று பல்வேறு நூல்களும் அங்கே இருக்கிறது. அந்த நூல்களை தரம் பிரித்து புராண வரலாறு, கல்வெட்டுக்கள் தொடர்பான தகவல்கள், ஓலைச்சுவடிகள், ஐரோப்பியருடைய ஆவணங்கள் என்று ஒவ்வொரு தரமாக பிரித்து திருக்கோணேஸ்வரம் என்ற பகுதிக்கு கீழ் வைத்திருந்தால் இலகுவாக அதை அணுகி எங்களுடைய இளம் சந்ததிகள் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இணையதளம் இப்பொழுது அந்த தகவல்களால் நிரம்பி இருக்கிறது. ஆகவே அவற்றை ஒரு வழிப்படுத்தி வழங்கக்கூடியதாக இருந்தால் இந்த ஆய்வு முயற்சிகளை செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும். நான் நினைச்சு கொண்டிருந்தேன், உண்மையில எங்களுடைய தல புராணங்கள் தான் திருக்கோணேஸ்வரம் சார்ந்து இருக்குது என்று சொல்லி. அப்ப இந்த ஆய்வுகள், இந்த தேடல்கள்ல ஈடுபடக்குள்ள ஒரு ஆசை வந்தது என்னன்னு சொன்னால், இந்த கோணேஸ்வர் கோயில் உடைக்கப்பட்ட திருக்கோணேஸ்வரம் புராதன விக்கிரகங்களை தூக்கி கொண்டு எங்களுடைய பக்தர்கள் பல்வேறு இடங்களில் அவற்றை காப்பாற்றுவதற்காக கொண்டு சேர்த்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறு கொண்டு சேர்க்கப்பட்ட அந்த விடயத்தை ஒரு நாவலாக உருவாக்கினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு யோசித்த காலம் இருந்தது. அப்படி இருந்த நேரம் வடிவேல் ஐயா எழுதியிருந்த நூல் ஒன்றில் அவர் குறிப்பிட்டிருந்தால், இந்த டேஸ் ஆஃப் சாம்பசிவா என்கின்ற நாவல் 1932ஆம் ஆண்டிலே வெளிவந்திருக்கிறது. அந்த நாவலிலே இந்த போர்த்துகீசர் எப்படி திருக்கோணேஸ்வரத்துக்குள் உள்நுழைந்தார்கள், அவர்கள் திருக்கோணேஸ்வரத்தை உடைத்த போது அங்கே இருந்த பக்தர்கள் எப்படி அந்த விக்கிரகங்களை காப்பாற்றி தம்பலகாமம் கொண்டு சேர்த்தார்கள் என்பதை மையமாக வைத்து அந்த நிகழ்வு அந்த ஆலயத்தில் பூசை செய்து கொண்டிருந்த சாம்பசிவ ஐயருடைய காலப்பகுதியில் நடந்ததாக கற்பனையில் ஒரு நாவல் எழுதப்பட்டிருந்தது. இந்த டேஸ் ஆஃப் சாம்பசிவா என்பது அந்த நாவலுடைய பெயர். அப்ப அந்த விவரம் கிடைத்ததும் அது தொடர்பில் விசாரிக்க திரு சற்குணம் சத்தியதேவனிடமிருந்து கிடைத்த தகவல் தான் இந்த நூல், த டேஸ் ஆஃப் சாம்பசிவா. உங்களுக்கு தெரியும், ஐசக் தம்பையா என்று சொல்லப்படுகின்ற நாடறிஞர், தமிழ் அறிஞர், அவரால் எழுதப்பட்ட இந்த நூல் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது எங்களுடைய கைகளில் இல்லாவிட்டாலும் மிக விரைவில் அவை மீள் பதிப்பு செய்யப்படும் என்று நம்புகிறேன். அப்ப இப்படி எங்களுக்கு இருக்கின்ற கல்வெட்டுக்கள், தல புராணங்கள், நாவல்கள், ஐரோப்பியருடைய ஆவணங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு தனியான தரவுத்தளம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செயற்திட்டத்தில் முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது இந்த விழிப்புணர்வு தொடர்பாக அது ஒரு ஆய்வு மகாநாடாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கான விழிப்புணர்வாக இருக்கலாம். கடந்த வருடத்தின் முடிவிலே ஒரு விழிப்புணர்வு செயற்திட்டத்தை ஆலய பரிபாலன சபையின் உதவியுடனும் திரு செல்வேந்திரன், திரு பவித்ரன் ஆகியோரது மாணவர்களும் மற்றும் அறநெறி மாணவர்களும் இணைந்து கலந்து கொண்ட ஒரு விழிப்புணர்வு செயற்திட்டத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அதிலே கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், உண்மையில எனக்கு அந்த நிகழ்வுக்கு போக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னன்னு சொன்னால், உடைஞ்சு போன ஒரு 3 கோயில்களை பற்றி ஒரு 10ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை கேட்பார்களா, அது அவர்களுக்கு விருப்பமானதா இருக்குமான்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தின் முடிவில அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதான் நிறைய விடயங்களாக இருந்தது. என்னன்னு சொன்னால், எங்களுடைய இளம் சந்ததிகள் அவற்றை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகள் மிக சொற்பமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய கல்வி நடைமுறைகள், எங்களுடைய வாழ்க்கை சூழல் முறைகளால அவர்களுக்கு அந்த விடயங்கள் கொண்டு சேர்க்கப்படுவதில் ஒரு இடைவெளி ஒன்று இருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது. அதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய புராதன விக்கிரகங்கள் முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் திருகோணமலை நகர பகுதியில் இருக்கிற
வீரநகரில் இருக்கின்ற ஒரு கிணறு. அந்த கிணறு தோண்டும் பொழுது தற்செயலாகத்தான் அந்த புராதன விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கிணறு இப்பயும் இருக்கிறது. வீரநகர்ல நீங்கள் திருப்புவனேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் கிடைக்கப்பட்ட கிணறுண்டா காட்டுவாங்க. அந்த கிணறோடையே ஒரு சிறிய ஆலயமும் இருக்கிறது. அப்ப இந்த கூட்டத்துல இருந்த பிள்ளைகள்கிட்ட அந்த வீரநகர் கிணறை, நகர சபைக்குரிய கிணறு, அந்த நகர சபைக்குரிய கிணறை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்டால் ஒருவரும் பார்க்கவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த திருவண்ணாமலை நகரப்பாதையினுடைய சந்து பொந்துகள் எல்லா இடத்திலும் பகுதி நேர வகுப்புகள் இடம்பெறுகின்ற பொழுதும், எல்லா இடத்துக்கும் பிள்ளைகள் போய் வருகின்ற பொழுதும் இலகுவாக அடைந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் தெரியாமல் இருந்தது. ஆனால் அப்படியான ஒரு ஒழுங்கமைப்பை இந்த காலப்பகுதியில் உருவாக்கினால் அது மிகவும் சிறப்பான ஒரு விழிப்புணர்வாக அமையும். இந்த திருப்புவனேஸ்வரர் ஆலய விக்கிரகங்கள் எங்கெங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த வரலாற்று அம்சங்கள் எந்தெந்த இடங்களோடு தொடர்பு படுகிறது, திருப்புவனேஸ்வரர் ஆலயம் தொடர்பான கல்வெட்டுக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை இந்த மாணவர்கள், அறநெறி பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு வழிகளில் இணைக்கப்படுகின்ற மாணவர்கள் ஒரு தரம் நேரடியாக சென்று பார்ப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் இது ஒரு தூண்டுதலாக அமையும் என்று நினைக்கிறேன். இப்ப அந்த அருங்காட்சியகம் தொடர்பில் முன்னே குறிப்பிட்டிருந்தேன். இப்ப திருகோணமலையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நிலாவளி பிள்ளையார் ஆலயத்துல எங்களுக்கு இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டுல திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட இது தானங்கள் தொடர்பான முழுமையான விவரம் இருக்குது. இந்த கல்வெட்டை நாங்கள் ஒவ்வொரு முறையும் வருகிறவர்களுக்கு கொண்டே காட்டுவது சிரமமான விடயம், அல்லது நீங்கள் அறிவுறுத்தல் போட்டால் கூட அந்த இடத்தை போய் பார்ப்பதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கும். அப்ப இதுல நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்துல கல்வெட்டுகளை அப்படியே பிரதி எடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்துட்டு அதை ஒரு உலோகத்தால உருவாக்கப்பட்ட சட்டங்களில் அதே எழுத்துக்களோடு பிரதி செய்யப்பட்டு ஆலயத்தில் காட்சிப்படுத்தலாம். அதுக்கு அருகிலே இது எங்கே இருக்கிறது, என்ன விவரங்கள் அதிலே அடங்கி இருக்கின்ற விவரங்களையும் அதிலே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி பதிவு செய்தால் அது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஆங்கிலம் மற்றும் ஏனைய மொழிகளிலும் பதிவு செய்யலாம். அவ்வாறு பதிவு செய்யும் பொழுது அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பெரும்பாலான சுற்றுலா பயணிகளும் வேறு மதம், வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களும் இந்த ஆலயம் தொடர்பான வரலாற்று அம்சங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரே இடத்தில். அதனால்தான் ஆலயத்துடன் இணைந்த அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே பதிவு செய்திருந்தேன். இப்போ ஒரு கேள்வி வரும், சும்மா இருக்கிற கல்வெட்டுக்களை நாங்க காட்சிப்படுத்துவதற்கு ஊடாக அவை அழிந்து போவதற்கு நாங்களே ஒரு காரணமாக அமைந்து விடுவோம் என்ற ஒரு பயம் அல்லது ஒரு கேள்வி எல்லோருடைய மனத்திலும் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களிலும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல முதலாவது இருக்கிற படம் திரு பாக்கியராசா அவர்களால அனுப்பப்பட்ட படம். இரண்டாவது வைத்தியர் சதீஷ்குமார் அனுப்பியிருந்த படம். இவை இரண்டுமே நீங்கள் முழுமையான விவரங்களோடு முகநூலில் அல்லது சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னால், இந்த கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் கோணமாமலை பிரதேசத்தினுடைய கோட்டை பகுதியிலும் ஏனைய பகுதியிலும் இருந்து பெறப்பட்ட கல்வெட்டுக்கள். ஆனால் அவை இப்போது வெறும் தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறது. அந்த எழுத்துக்களை வைத்துக் கொண்டு ஒரு சொல்லை உருவாக்குவதோ அதனுடைய முழுமையான விவரத்தை அறிந்து கொள்வதோ முடியாத காரியமாக இருக்கிறது. என்னென்றால் அது நீண்ட காலமாக கவனிக்கப்படாமல் கிடந்து சேதமாகி அவற்றினுடைய உண்மையான வடிவம் இல்லாமல் போய்விட்டது. எனவே காலம் செல்ல செல்ல இது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அல்லது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு கிடைக்கின்ற தகவல்களை விட மேலதிக தகவல்கள் இந்த கல்வெட்டுக்கள் கூடாக எங்களுக்கு கிடைத்திருக்கும். அதுதான் நாங்கள் அந்த காலம் பிந்தி செல்ல செல்ல எங்களுடைய வரலாற்று அம்சங்கள் விடுபட்டு போவதற்கான காரணம். இவற்றை நேரடியாக பார்க்கும் போதே நீங்கள் சொல்லிவிடலாம் தமிழ் கல்வெட்டுக்கள் என்று. ஆனால் அவற்றை வைத்துக் கொண்டு அதில் சொல்லப்பட்ட விடயங்களை புரிந்து கொள்வது இயலாத ஒரு காரியமாக இருக்கும். அவ காலம் விடுபட்டு போகும் பொழுது அந்த வரலாறும் எங்களுக்கு தூரமாக போய்கொண்டிருக்கும். இது எங்களுக்கு ஏற்கனவே இது தொடர்பில் நான் தம்பிராச ஐயா முன்மொழிந்த அல்லது காட்டிய வழி ஒன்று இருக்குது.
திருவண்ணாமலையில பெரும்பாலான கல்வெட்டுக்களை பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் புஷ்பரட்னம், பேராசிரியர் பத்மநாதன், பேராசிரியர் வேலுப்பிள்ளை, பேராசிரியர் குணசிங்கம் ஆகியோருக்கு அறிவித்து அவற்றை பதிவு செய்வதில் முன்னின்று செயற்பட்ட ஒருவர். அதுபோலவே நாங்களும் பல்வேறு இந்த துறைசார் வல்லுநர்களினுடைய உதவிகளோடு இவற்றை பதிவு செய்தால் எங்களுக்கு வருங்காலத்தில் இந்த கல்வெட்டுக்கள் இந்த அம்சங்களில் இருக்கின்ற முழுமையான வடிவங்களோடு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது அகிலேச பிள்ளை அவர்களுடைய சேகரிப்பில் இருந்து பின்னர் திரு கணேசலிங்கம் ஸ்ரீதரன் அவர்களிடம் ஊடாக நாங்கள் நூலக திட்டத்தின் ஊடாக பதிவு செய்த ஒரு ஓலைச்சுவடி. இதுல 240 ஓலைச்சுவடிகள் இருக்குது. இதுவரைக்கும் அச்சுருவாக்கம் செய்யப்படாத திருக்கோணநாதர் மும்மணி மாலை என்று சொல்லப்படுகின்ற திருக்கோணேச்சரம் சார்ந்த ஒரு ஓலைச்சுவடி இது. அப்ப இந்த ஓலைச்சுவடி இன்னும் கனகாலத்துக்கு முதல் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னம் பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் இருக்கின்ற முழுமையான விவரங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும். அதில் இருக்கின்ற பெரும்பகுதிகள் அரித்து போய் அந்த ஓலைச்சுவடிகள் பழுதடைந்து போய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பிந்துகின்ற ஒவ்வொரு காலப்பகுதியும் நாங்கள் வரலாற்றில் இருந்து மிக நீண்ட தூரம் பின்னோக்கி போவதற்கான சாத்தியங்களை உருவாக்கும். அதற்காகத்தான் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இருக்கின்ற விடயங்களை ஏழுமான வரை விரைவாக பதிவு செய்வது அவசியம் என்று கூறினேன். இதுல அடுத்த கட்டம் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகளினுடைய விவரங்கள் அங்கே குறிப்புகளாக இருக்கிறது. அதுபோலவே விக்கிரகங்கள் மற்றும் ஏனைய விடயங்கள், ஐரோப்பியருடைய பதிவுகள் அவற்றை ஆவணப்படுத்துதலும் பொது வழியில் கொண்டு வருதலும். இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னென்று சொன்னால், இந்த கோணமாமலை 400 என்ற செயற்திட்டம் யோசிப்பதற்கு மூல காரணமாக இருந்தது குளக்கோட்டன் கட்டளைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடி பிரித்தானியருடைய ஒரு குறிப்பிட்ட நூலகத்தில் இருக்கின்ற தகவல் எனக்கு உங்களுடைய நூலக திட்டத்தில் செயற்பட்டு வருகின்ற மருத்துவர் சுகுமார் அவர்களுக்கு ஊடாக கிடைக்க பெற்றது. அந்த கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு திரு டிவாசன் அவர்கள் நேரடியாக அந்த நூலகத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற இந்த ஓலைச்சுவடிகளை பதிவு செய்தற்கூடாகத்தான் இந்த கோணமாமலை 400 என்ற பதிவை பலருடைய கைகளுக்கு போய் சேரக்கூடியதாக இருந்தது. இந்த ஓலைச்சுவடியினுடைய முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால், இதுகால வரையில் நாங்கள் கோணேசர் கல்வெட்டு என்று சொல்லி நிறைய ஓலைச்சுவடிகளை பார்த்திருக்கின்றோம். சிவகடாட்சம் செந்தூரன் அவர்கள் ஒரு ஓலைச்சுவடியை பருத்தித்துறையில் இருந்து தந்திருந்தார், கோணேசர் கல்வெட்டு. திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபையில் இருந்து ஒரு கோணேசர் கல்வெட்டு கிடைத்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட பழமையான ஒரு கோணேசர் கல்வெட்டு ஓலைச்சுவடியாக இது இருக்கிறது. இதனுடைய பேரும் குளக்கோட்டு மகராசன் ஒரு கோயிலும் உண்டு பண்ணி அதில் நடக்க வேண்டிய ஒழுங்குகளும் கட்டளை பண்ணின பத்ததி என்று சொல்லித்தான் இந்த ஓலைச்சுவடி இருக்கிறது. மிக பழமையானதாக கருதக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஓலைச்சுவடியை திரு டிவாசன் அவர்கள் பதிவு செய்து எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு முன்னம் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், பலர் யோசிப்பாங்கள் என்னென்னால், ஐரோப்பியர் நூலகங்கள் அல்லது ஐரோப்பியர் காப்பகங்களில் இருப்பதால் அவை எந்த விதத்திலும் பிரச்சனைப்படாமல் அல்லது பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் பலருடைய எண்ணத்தில் இருக்கிறது. உண்மையில் இந்த ஓலைச்சுவடி 1910ஆம் ஆண்டு அவர்களால் கையேற்கப்பட்ட பொழுது பாரசீக பிரார்த்தனைகள் என்ற தலைப்பிடப்பட்டுத்தான் இந்த ஓலைச்சுவடி பராமரிக்கப்பட்டது. அப்ப 1910ஆம் ஆண்டுல இருந்து அது தொடர்ச்சியாக பாரசீக பிரார்த்தனைகள் என்ற ஒரு பேர் வடிவத்து அட்டை, அந்த அதுக்கு முன்னே இந்த நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வடிவத்தில்தான் அது பாவனையில் இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு ஆய்வு செய்பவரோ அல்லது நேரடியாக அங்கே பார்க்க செல்பவரோ அந்த ஓலைச்சுவடியை இந்த பேரோடு பார்த்திருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருந்திருக்கும். அதே நேரத்துல இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் உயிருள்ள பனி ஓலைகளால் உருவாக்கப்பட்டது. அவற்றுக்கான ஒரு காலம் இருக்கிறது. திரு டிவாசன் போய் அந்த ஓலைச்சுவடிகளை பார்க்கின்ற பொழுதே அவை ஒரு குறிப்பிட்ட காலம் போய் அழிவடையக்கூடிய நிலையை அண்மித்ததாக இருந்திருந்தது. எனவே இந்த ஓலைச்சுவடிகளையும் நாங்கள் இயலுமான வரை விரைவாக பதிவு செய்வதும் அவற்றை உரிய முறையில் அடையாளப்படுத்துவதும் முக்கியமாகும். நீங்கள் இந்த படத்திலே பார்த்தால் தெரியும், பெரும்பாலான ஓலைச்சுவடிகள்
தமிழ் பாடல்கள் அன்ஐடென்டிஃபைடு என்று சொல்லித்தான் இருக்கும். அதாவது பனை ஓலையில் இருக்கின்ற எந்த விதத்திலும் அடையாளம் காண முடியாத தமிழ் பாடல்கள் என்று சொல்லி நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குது. நீங்கள் இலகுவாக இப்ப இலவசமாகவே தரவிறக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும் கேட்லாக் அந்த லைப்ரரிகள்ல இருக்கிறது. நீங்க தரவிறக்கி பார்த்தால் நிறைய அன்ஐடென்டிஃபைட் தமிழ் போயட்ரி என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கும். அப்ப இவை ஒழுங்கான முறையில் அடையாளப்படுத்தப்படாமல் போகுமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய வரலாறுகளும் அழிந்து போவதற்கான சாத்தியம் இருக்கிறது. டிவாசன் செய்த மிக முக்கியமான பணி அவ்வாறு நாங்கள் கண்டுபிடித்த இந்த ஓலைச்சுவடிகளை முழுமையான விவரங்களோடு பதிவு செய்து இப்போது இனிவரும் இளையோருக்கு அது இலகுவாக போய் பார்க்கக்கூடிய விதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது. அடுத்த விடயம் எங்களுடைய இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த கோணேசர் கோயில் சார்ந்த இந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமான உதவியாக இருந்தது 1990ஆம் ஆண்டுல பேராசிரியர் குணசிங்கம் அவர்கள் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதற்கு குளக்கோட்டன் கட்டளைகள் என்ற பெயரை இட்டிருந்தபடியால் தான் இதை இலகுவாக எங்களால் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. 1910ஆம் ஆண்டுல இருந்து பாரசீக பிரார்த்தனைகள் என்ற பெயரோட இருந்தது. 1990ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக பேராசிரியர் குணசிங்கம் அவர்களால குளக்கோட்டன் கட்டளைகள் என்ற பெயருக்குள் கொண்டு சேர்க்கப்பட்டது. இதே போன்ற ஒரு இன்னொரு பணி திரு கோபிநாத் அவர்களால் செய்யப்பட்டது. போத்துக்கல்ல இருக்கிற நூலகங்கள்ல கிடக்கிற திருக்கோணேஸ்வரம் சார்ந்த ஆவணங்களை தேடி அவர் பயணித்திருந்தார். எங்களுக்கு அவர் போனப்புறம் தெரியும் அங்க 10க்கும் மேற்பட்ட ஆவண காப்பகங்கள் இருக்குது என்று சொல்லி. அப்ப அதுல எங்க எங்களுடைய திருக்கோணேஸ்வரம் சார்ந்த விடயங்கள் இருக்குது என்று தேடி போவோம் என்று போனால் அவர் போன நேரம் எங்களுடைய திருக்கோணேஸ்வரம் சார்ந்த விடயங்கள் இருந்த ஒரு முக்கிய நூலகம் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அவர் முயற்சி செய்து முக்கியமான சில வரைபடங்களையும் முக்கியமான விடயங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கலாநிதி கனகசபாபதி சரவணன் அவர்கள் காலனித்துவ திருகோணமலை என்று சொல்லி ஐரோப்பியருடைய குறிப்புகளை வந்து தமிழ் படுத்தினதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இது. திருக்கோணேஸ்வரம் சார்ந்து திருவண்ணாமலையில இருந்து போத்துக்கல்லுக்கு 1953ஆம் ஆண்டு டாக்டர் பாலேந்திரா அவர்கள் தேடி போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோணேஸ்வரம் சார்ந்த வரைபடங்களும் குறிப்புகளும் எங்களுக்கு போத்துக்கல்ல இருந்து திரு கோவிநாத் ஊடாக கிடைத்தது. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் கையெழுத்து பிரதிகளில் நிறைய விடயங்கள் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் தேடி ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து அதற்கூடாகத்தான் திருக்கோணேஸ்வரம் சார்ந்த விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த 3 ஆலயங்களும் இருந்த நேரம் போர்த்துகீசர் இங்கே சிறப்பாக இந்த ஆலயங்கள் தொழிற்பட்டுக் கொண்டிருந்த நேரம் போர்த்துகீசர் இங்கே இருந்தார்கள். எனவே அவர்களுடைய குறிப்புகளை முழுமையாக ஆய்வு செய்வோமாக இருந்தால் இந்த 3 ஆலயங்களும் இந்த கோணமாமலை பிரதேசத்தில் இருந்த முழுமையான கட்டடங்கள் முழுமையான விவரங்கள் தொடர்பான விடயங்களையும் கண்டறியக்கூடியதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்று சொன்னால் 1624ல திருக்கோணேஸ்வரம் அளிக்கப்பட்டது என்று தெரியும். ஆனால் நாங்கள் எப்படி கற்பனை செய்து வச்சிருக்கோம் என்றால் அதே வருஷம் அவர்கள் போர்த்துகீசர் வந்து திருகோணமலையில இருக்கிற திருக்கோணேஸ்வரத்தை தாக்கி அழித்தார்கள் என்று சொல்லி ஒரு கற்பனையான விடயங்களை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. 1940ஆம் ஆண்டுல 1540ஆம் ஆண்டே அவர்கள் திருகோணமலை மீது கவனம் செலுத்த தொடங்கி விட்டார்கள் போர்த்துகீசர். 1543ஆம் ஆண்டுல அல்லது 44ஆம் ஆண்டுல புனித பிரான்சிஸ் சவேரியர் அவர்கள் திருகோணமலைக்கு விஜயம் செய்திருக்கிறார். 1551ஆம் ஆண்டுல திருகோணமலையின் இளவரசர் சார்பாக நடந்த ஒரு உரிமை சண்டையில போர்த்துகீசர் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அப்ப 1951ஆம் ஆண்டுகளிலேயே திருகோணமலையில போர்த்துகீசர் ஒரு வலிமையான தீர்மானிக்கும் சக்தியாக இருந்திருக்கிறார்கள். 1624ல முழுமையாக இந்த ஆலயங்கள் அழிக்கப்பட்டு இந்த கோட்டை முழுமை அடைந்திருக்கின்றத நீங்க பல்வேறு ஐரோப்பியருடைய ஆவணங்கள்ல காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுலதான் எங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருட காலம் போர்த்துகீசர் திருகோணமலையில இருந்து அதுக்கு பிறகுதான் இந்த ஆலயம் அழிக்கப்படுகிறது. உண்மையில என்ன நடந்தால் அந்த போர்த்துகீச தளபதிகளுக்கு இங்கே வாழ்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை
வரியாக கொடுத்து ஆலயம் இடிக்கப்படாமல் அல்லது ஆலயத்துக்கு எந்த விதமான சேதங்களும் வராமல் பாதுகாத்து கொண்டிருந்திருக்கார்கள். பிறகுதான் இந்த ஆலயம் 1624க்கு அண்மித்த காலப்பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப போர்த்துகீசர் சார்ந்த விடயங்களை நாங்கள் தேடுவோமாக இருந்தால் இந்த கோணமாமலை பிரதேசத்தின் முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கோணமாமலை 400 என்ற செயற்திட்டங்களை நாங்கள் முழுமையான வடிவில் பார்த்திருந்தோம். இருண்டிருக்கின்ற இந்த வரலாற்று அம்சங்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு எங்களுடைய இளையோரும் தாயக புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்கின்ற எங்களுடைய இந்த திருக்கோணேச்சரம் சார்ந்த வரலாற்று விடயங்களில் ஆர்வம் செலுத்துவோரும் கட்டாயமாக இந்த பணிகளில் தங்களால ஏழுமான விடயங்களில் செயற்பட்டு இந்த கோணமாமலை தொடர்பான 400 வருஷ பாரம்பரியத்தை மீளுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். எப்போதுமே கூட்டு செயற்பாடுகளுக்கு ஒரு தனியான வலிமை இருக்குது. நீங்கள் இந்த பதிவிலே கூட பார்த்தால் அதிக அளவிலான பேர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அது ஒரு சிறிய பதிவுக்கே அவ்வளவு பேர் கூடி அவர்களுடைய உதவியோடு தான் அந்த பதிவை செய்யக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் ஒரு 400 வருட பாரம்பரியத்தை அல்லது 400 வருஷ வரலாற்றை மீளுருவாக்கம் செய்வதற்கு அனைத்து தரப்பினருடைய உதவியும் முக்கியமானதாக இருக்கும். அவர்களால் ஏழுமான காலங்களில் அவர்களால் முடியுமானவற்றை செய்யும் பொழுது இந்த கோணமாமலை 400 என்று சொல்லப்படுகின்ற இந்த 400 வருட காலப்பகுதியை நாங்கள் முழுமையாக மீளுருவாக்கம் செய்யலாம். எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், திருக்கோணேச்சரத்தினுடைய வரலாறு 3000-4000 ஆண்டு பழமையானது, ஏன் இந்த 400 வருடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைய காலப்பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள்ல நுண்வரலாறு புகழ் பெற்று வருகிறது, அதாவது பிரபல்யம் பெற்று வருகிறது. அதாவது ஒரு பெரிய நீண்ட வரலாற்றின் ஒரு சின்ன பகுதியை எடுத்து நாங்கள் விரிவாக ஆராய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு 3000 வருஷ வரலாறை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்தால் அதில் 400 வருஷ வரலாறு வந்து ஒரு சின்ன பகுதியாக இருக்கும். ஆனால் 400 வருஷ வரலாற்றை எடுத்து விரிவாக ஆய்வு செய்தால் அது ஒரு அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன விடயங்களை கூட பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு கோணமாமலை 400 என்று சொல்லப்படுகின்ற செயற்திட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த நூலக திட்டத்துக்கும் இங்கே கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் மன நிறைந்த நன்றியும் அன்பும். வணக்கம். நன்றி அண்ணா. தொடர்ச்சியாக நாங்கள் கேள்வி பதிலுக்கு போகலாம் நினைக்கிறேன். பங்கு பெற்றினர்களுக்கு இது கேள்விகள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் கலந்துரையாடலாம். உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து சாட் பாக்ஸ்லையும் போடலாம், அல்லது மைக் ஆன் பண்ணி. வணக்கம். கேள்விகள் இல்லை. இதுல டாக்டர் ஜீவராஜ் ஒரு தனிப்பட்ட ரீதியாக பல ஆய்வுகளை செய்தவர். திருவண்ணாமலை மாவட்டம் தொடர்பாக எங்களுடைய தமிழுடைய வரலாறு தொடர்பாக அவர் போதிய அறிவுடையவர். அவர் வைத்தியத்துறையில் இருந்தாலும் கூட மிக ஆர்வமாக இந்த எங்களுடைய வரலாற்றை ஆராய்வதில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருக்கிறார். அவருக்கு நான் இது முழுமையாக இந்த ஆய்வை நான் பார்த்திருந்தேன். வரலாற்று துறையினுடைய ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் என்ற வகையிலே அவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர் எனக்கு பல புதிய விடயங்களை அடிக்கடி போடுவார். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற பல பேருடைய புதிய விடயங்களை போட்டிருக்கின்றார். அவருக்கு நான் நன்றி செலுத்தவும் எங்களுடைய தமிழ் சமூகம் அவருக்கு பொழுதும் நன்றியுடையவராகவும் நினைவுள்ளத்தக்கவராகவும் அவர் இருப்பார் என நான் நம்புகின்றேன். எங்களுடைய ஆய்வு மாணவர்கள், விசேடமாக வரலாற்றை கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்று துறையிலே கற்கின்ற மாணவர்கள் அந்த ஆய்வு கட்டுரையை எழுதுவதற்கு திருவண்ணாமலையை தளமாக பயன்படுத்துவதற்கு ஜீவராஜ் எங்களுக்கு உதவி இருந்தார். குறிப்பாக தம்பிராஜ் அவர்களுடைய வரலாறு எழுதுவதற்கு. அதே போல இந்த வருடமும் நாங்கள் ஓரிரு தலைப்புகளிலே இந்த கோணேசர் 400 என்ற கோணமாமலை 400 என்ற தலைப்பின்களே ஆய்வு செய்வதற்கு அவருடைய உதவியை பெற்றுக் கொள்வோம். நன்றி. இதற்கு நாங்கள் முழுமையாக இந்த நூலக நிறுவனத்துக்கு நன்றியை செலுத்திக் கொள்கின்றோம். மன நிறைந்த நன்றி சார். நிறைய விடயத்துல நீங்களும் உதவி செய்திருக்கீங்க. முழுமையாக நான் தம்பிராச ஐயாவுடைய பணிகளை பதிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருந்தீங்க. அதற்கு மன நிறைந்த நன்றி. தொடர்ச்சியாக உங்களோட இணைந்து பயணிக்க விரும்புகிறேன். நன்றி ஐயா.
வல்லிபுரநாதன் முரளி வைத்தியர் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்மளோட கேள்வி. நன்றி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த திருவண்ணாமலை கோவில், கோணமாமலை கோவில் கோணேஸ்வர கோவில் தமிழரின் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. என்னன்னு சொன்னால், அது விஜயனோ அல்லது பௌத்தமோ இலங்கையில் வருவதற்கு முன்பாக தமிழர்கள் சைவர்கள் வாழ்ந்ததற்கு ஒரு ஆதாரமாக அது இருக்கிறபடியால அது தொடர்பான 400 வருடங்களை பற்றி ஆராய்றது ஓகே. ஆனால் அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பாரம்பரிய சான்று. தமிழரின் தொன்மையை பற்றி, இலங்கையில் தமிழரின் தொன்மையின் ஒரு முக்கியமான ஆதாரமாக நாங்கள் இந்த திருக்கோணேஸ்வர வரலாறை பார்ப்போம். அதனால இந்த அவர் செய்யற செயல் டாக்டர் ஜீவன் செய்யற செயல் மிகவும் முக்கியத்துவமானது. அதை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் இதை நாங்கள் பௌத்தமும் விஜயனும் வருவதற்கு முன்னரே இங்கே ஒரு சைவ கோயில் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் நிரூபித்தால் அது ஒரு பெரிய, யார் முதல் வந்ததுன்ற கதை இந்த மகாவம்சத்துல வேற மாதிரி திரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அது மிக முக்கியமானது. அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், தென்பகுதியிலையும் ராவணன் மற்றும் ராமாயண தொடர்பான பல சான்றுகள் இருக்கு. அப்ப திருக்கோணேஸ்வரம் ராவணன் வழிபட்ட தலமாக கருதப்படும் அந்த நிலைமை திருக்கோணேஸ்வரத்தின் அந்த ஆரம்ப நிலை, அதாவது எப்பொழுது அது கட்டப்பட்டது அல்லது அது இந்த பாரம்பரியம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கு. அதாவது வரலாற்றில் ஒரு முக்கியமான புள்ளியாக அதை நாங்கள் கருதலாம். அதே நேரம் நான் சிறுவயதாக திருவண்ணாமலையில இருந்த பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த யாரோ போய் பார்த்தது அந்த கல்லுக்கு பக்கத்துல அந்த மலைக்கு அண்டிய கடலுக்குள்ள சில விக்கிரகங்கள் இருந்தது என்று சொல்லி ஒரு கதை. அது உண்மையோ பொய்யோன்னு இவன் போன்றதான் எனக்கு சொல்லி கொடுத்தவனும் நான் கனாலம் திருவண்ணாமலை இல்லை. ஆனா இப்படியான சில இதுகள் சில நேரம் நான் நினைக்கிறேன் ஆழ்கடலுக்குள்ள இப்ப எங்களோட டைவிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கூபா டைவிங் அதுகள் மூலமாக அது தொடர்பான அந்த அண்டிய பிரதேசங்கள்ல கடலுக்குள்ள ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகவும் தகவல்களை திரட்டக்கூடியதாக இருக்கலாம். சில என்னன்னா உடைஞ்ச கட்டிடத்தின் குறிப்பாக ஒரு மேல உச்சியில இருக்கிற ஒரு கட்டிடத்தை உடைச்சா அவங்களுக்கு தெரியும் ஒரு பகுதியாவது கடலுக்குள்ள விழுந்துடும். அதை நாங்கள் ஆராய்றது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கணும். அதாவது அதை அண்டிய அந்த கடல் பகுதியின் அடியில் இருக்கிற சிதிலமாக இருக்கக்கூடிய ஏனைய பொருட்களை பற்றியும் ஆராய்வது பொருத்தமாக இருக்கும். அதே நேரம் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது போர்த்துகீசரின் வரலாறில் திருக்கோணேஸ்வரத்தை பற்றி என்ன எழுதப்பட்டது அதை ஏற்கனவே பலர் ஆராய்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். அதுகளின் மூலமாக நாங்கள் அதாவது சைட் ஆஃப் த ஸ்டோரி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு உண்மையாக என்ன நடந்திருக்கும் என்பதை நாங்கள் அனுமானிக்கக்கூடிய சில முக்கியமான சான்றுகள் அதில் இருக்கலாம். நன்றி. நன்றி சார், நன்றி. நிச்சயமாக தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதில் முழுமையான வரலாறை கண்டறிய வேண்டும். இப்ப நான் சொன்னது என்னென்னால், இந்த வருஷ காலப்பகுதியில இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எங்களுக்கு அந்த இதுல இணைஞ்சு கொள்ற இளையோர் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்று சார் சொன்னது மாதிரி அதன் முழுமையான வரலாறை கண்டறியக்குள்ளதான் எங்களுக்குரிய அந்த திருக்கோணேஸ்வரம் சார்ந்த முழு விடயங்களும் அறியக்கூடியதாக இருக்கும். நன்றி சார். நன்றி. அடுத்து தண்டாயுதபாணி சார் கை வைத்திருக்கேன். வணக்கம். வணக்கம். டாக்டர் ஜீவராஜா அவர்கள் மிக பயனுள்ள விஷயங்களை திருக்கோணேஸ்வரத்தினுடைய தொன்மை பற்றிய பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். இது சம்பந்தமாக இதே விடயம் அவர் இப்பொழுது விரிவாக சொன்ன இதே விடயம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்பதாக வாட்ஸ்அப் பதிவாக அவர் இதே விஷயங்களை போட்டிருந்தார். என்னுடைய கருத்து என்னவென்றால்,
அவர் இதிலே விரிவாக இந்த விஷயங்கள் எவ்வாறு முன்கொண்டு செல்லப்பட வேண்டும், அத்தோடு புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இளையவர்கள் இதிலே ஆர்வம் கொண்டு எவ்வளவு தூரம் இந்த கோணமாமலை என்ற அந்த செயற்திட்டத்தினுடைய அடிப்படையில இந்த வரலாற்றை புதுப்பிப்பதற்கு அல்லது புதுப்பிப்பது என்று சொல்வதற்கு அப்பால் அந்த வரலாற்றை மறைந்து கிடக்கின்ற அந்த வரலாற்று தகவல்களை எடுத்து வருவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் விரிவாக சொன்னார். ஆகவே இந்த விடயங்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நினைக்கின்றேன். இந்த திருக்கோணேஸ்வரம் பற்றிய வரலாற்று விஷயங்களை தொகுக்கின்ற அல்லது மறைந்து கிடக்கின்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த ஆய்வு முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்க வேண்டும். அது 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 பற்றிய விவரமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரு டாக்டர் ஜீவராஜா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதை அடியொற்றி அவர் ஆரம்பத்திலே அவருடைய அந்த சேர்த்திட முக்கியமான சில விஷயங்கள் இந்த விழிப்புணர்வும் வரலாற்று என்ற விஷயம் தொடர்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். இந்த எங்களுடைய இளையவர்கள் இப்பொழுது மாணவர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலானோருக்கு இந்த கோணேஸ்வரத்தினுடைய தொன்மை பற்றி பொதுவாக அவர்கள் தங்களுடைய பாடங்களிலே சில வழிகளில் பொதுவாக படித்திருந்தாலும் கூட கோணேஸ்வரம் பற்றி இந்த கோணேஸ்வரம் தொன்மை பற்றியும் இதனுடைய வரலாற்று பெருமைகளை பற்றியும் அவர்கள் பெருமளவுக்கு அறிந்து கொண்டவர்களாக இல்லை. ஆகவே இந்த ஆய்வு முயற்சிகள், அருங்காட்சியகம், தொல்பொருட்களை சேகரிப்பது, அதனை அடையாளப்படுத்துதல், சுவடியாக்குதல், இணைய வழியிலே தரவுத்தளம் ஒன்றை அமைத்தல், இந்த விடயங்கள் ஒரு பக்கமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருக்கோணேஸ்வரத்தினுடைய தொன்மை அறிவை எங்களுடைய மாணவர்களுக்கு, இளவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு காலத்தின் ஒரு கட்டாயமாக. நாங்கள் பெரியவர்களாக இருந்தும் கூட பல பேருக்கு கோணேஸ்வரம் பற்றியதோ அல்லது எங்களுடைய பிரதேசங்கள் பற்றியோ மக்களுடைய விஷயங்கள் பற்றியோ பல விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கத்திலே மாணவர்களை பாடசாலைகள் ரீதியாக சென்று சில ஒழுங்குகளை செய்து இதிலே ஆர்வமுடையவர்கள் அந்த விஷயங்கள் இந்த கோணேஸ்வரத்தினுடைய தொன்மை பற்றிய விஷயங்கள், கோணேஸ்வரம் பற்றி எழுதிய அந்த எழுந்துள்ள புராணங்கள், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அவர்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்கு ஒரு சிறிய கலந்துரையாடல்களாக அது அந்த விஷயம் அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய இளையவர்களுக்கு போய் சேருவதற்கு வசதியாக அந்த விடயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெரியவர்கள் மட்டத்தில், ஆர்வம் கொண்டவர்கள் மட்டத்தில் இந்த ஆய்வு தொடர்பான விஷயங்களை கொண்டு நடத்துவதற்கான விஷயம் எடுக்கப்படுவதோடு ஆலய மாநாடுகளும் ஒரு விடயம், அது தொடர்பாக கவனங்கள் கொடுக்கப்படுவதோடு இப்பொழுது வாழுகின்ற எங்களுடைய இளைய மாணவர்களுக்கு கோணேஸ்வரத்தினுடைய தொன்மை பற்றிய விஷயங்களை ஓரளவுக்காவது கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அது கொடுக்கப்படாமல் இருக்குமாக இருந்தால் பின் வருகின்ற சந்ததியும் இந்த 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 திருக்கோணேஸ்வரம் பற்றிய இந்த விஷயங்களை பூரணமாக அறிந்து கொள்ளாதவர்களாக அல்லது மறந்து போனவர்களாக இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் அந்த இப்பொழுது இருக்கின்ற மாணவ பருவத்திலே இருக்கின்ற ஒரு உயர் கல்வியை நோக்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாலும் இதனை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், ஆய்வுகளிலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஊக்கமும் பிறக்கலாம். ஆகவே அந்த விஷயத்திலும் நாங்கள் இதிலே ஆர்வம் கொண்டவர்கள் நான் நினைக்கிறேன். மற்றது இங்கே அவரால் டாக்டர் ஜீவராஜா அவர்களால் சொல்லப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் மிக பாரிய வேலை. அருங்காட்சியகம் அமைப்பது, தொல்பொருட்களை அந்த சுவடியாக்கம் செய்வது, இணைய வழியிலே ஒரு தரவுத்தளத்தை, ஒரு வரலாற்று ஆய்வு மையத்தை அமைப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் அதனை பற்றி ஒரு கலந்துரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருப்பது மாத்திரம் போதாது. ஆகவே இது தொடர்பாக ஆர்வமுடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து இந்த ஆய்வு முயற்சிகளிலே ஏற்கனவே ஈடுபட்டவர்கள், இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், இதிலே ஒரு ஆர்வம் கொண்டவர்கள், வரலாறு தொடர்பான
பார்வை கொண்டவர்கள் ஒன்று கூடி இருந்து கதைத்து இந்த விஷயங்களை எவ்வாறு செய்யலாம் என திட்டமிட்டு அதற்கு ஏற்ற வகையான விஷயங்களை செய்வது நல்லது. அதற்கான புதியவர்களை இதில் இணைத்துக் கொள்ளலாம், இணைத்துக் கொண்டு இதனை செய்ய வேண்டும். ஆகவே நேருக்கு நேர் ஒன்றாக நாங்கள் ஒரு இடத்திலே சந்திச்சு கதைத்து சில திட்டங்களை அவர் சொன்ன அந்த திட்டங்களை அடிப்படையாக வைத்தும் இன்னும் சில நல்ல விஷயங்களும் வரக்கூடும். ஆகவே அவற்றை எல்லாத்தையும் வைத்து நாங்கள் கலந்துரையாடி ஒரு திட்டத்தை வகுத்து அவர் சொன்னது போல ஊர்கூடி தேர்வுகளுக்கு வேண்டும் என்றது போல கூட்டு சிந்தனையை பற்றியும் சொல்லியிருந்தார். அது ஒரு நல்ல விஷயம். ஆகவே இது இவ்வளவும் டாக்டர் ஜீவராஜால சிந்தனையில் இருந்து வந்தாலும் ஒரு சிலர் அவருக்கு உதவி அளித்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மட்டத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் மட்டத்தில் இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே இன்னும் சிலர் சேர்ந்து இருந்து கதைக்கும் பொழுது இந்த கூட்டு சிந்தனையின் காரணமாக அந்த அந்த எண்ணங்கள் ஒரு நல்ல அளவிலே ஒரு திட்டத்தை வகுக்கக்கூடிய அளவுக்கு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இந்த விஷயங்களையும் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. உண்மையில பல விடயங்கள் சாத்தியம், பாடுகள் தொடர்புல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு அருங்காட்சியகம் தொடர்புலையும் எல்லாரும் யோசிப்பாங்க இதெல்லாம் சாத்தியமாண்டு. உண்மையில என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இருக்கின்ற ஒரு சின்ன பகுதி, அதாவது இப்ப ஓதுவார்கள் பயன்படுத்துகிற ஒரு சின்ன பகுதியாக இருந்தா கூட பரவாயில்லை, அதுல எங்களுடைய வரைபடங்களோ அல்லது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே திருகோணமலையில இருக்கிற திருக்கோணேஸ்வரம் சார்ந்த கல்வெட்டுகளுடைய விடயங்களையோ நாங்கள் காட்சிப்படுத்தி அது ஒரு ஒழுங்குமுறையில பலர் பார்த்து சென்றதுக்கு பிறகு நாங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல நாங்க விரிவாக செய்ய வேண்டி வரும், அதனால இந்த அருங்காட்சியகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த எடுப்பிலேயே புதுசாக அருங்காட்சியகம் வேணும் என்று கேட்காம இருக்கிற ஒரு சின்ன இடத்தை பயன்படுத்திட்டு பிறகு அதை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்து கதைக்கலாமா சார்? என்னடா இந்த அருங்காட்சியகம் அமைக்கிறது மற்ற வேலைகள் எல்லாம் அது ஒரு பெரிய வேலை என்று யோசிச்சா அது செய்ய முடியாது, அது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேணும். இப்ப நீங்க சொன்னபடி கோணேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு பகுதியை சின்ன ஒரு பகுதியை எடுத்து தொடங்கினால் அதுக்கு பிறகு நாங்கள் பல இடங்கள்ல இருந்து உதவிகளை பெறலாம். இது ஒரு கஷ்டமான விஷயம் என்று யோசிச்சு கொண்டிருக்காம ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன 4 விஷயமும் முக்கியமானது. எனவே இதை தொடங்குறதுக்கான வேலை திட்டங்களுக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய வரலாற்றுத்துறை உங்களுக்கு பூரணமான உதவியை வழங்கும். அடுத்த விஷயம், இது நடக்காது என்ற விஷயம் இல்லை. நீங்க சொன்னபடி சின்ன ஒரு விஷயமா தொடங்கிட்டு அது பெருசா போகும். உதாரணமாக செங்கலடி டிஎஸ்ஆ இருந்த ஒருவர் அந்த பகுதியில இருந்த சில பொருட்களை எடுத்து அந்த டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு அவர் உதயசிரியன் சொல்லி அவர் அங்க ஒரு மியூசியத்தை தொடங்கிட்டு போனார். இப்ப அந்த மியூசியம் இருந்த இடம். அப்ப இங்க நீங்க சொல்றபடி ஒரு சிறிய பகுதியில நாங்க தொடங்குவோம். எங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை கொண்டு சேமிச்சு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பொது இடத்துல சட்ட ரீதியான பாதுகாப்பும் இருக்கு. இதுல கன பேர் பேசுவாங்க, கதைப்பாங்க டாக்டர். இதுல தொழில் திணைக்களத்துல சட்டங்கள் மிக கடுமையானது. அதையில் நாங்க நோக்க வேணும். நாங்க நீங்க சொல்றபடி ஒரு சின்ன பிரதேசத்துல ஒரு மியூசியத்தை தொடங்குறதுக்கு நாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குவோம். அது காலப்போக்குல நீங்க சொன்னபடி அது விரிவாக்கம் பண்றதுக்கு புலம்பெயர் மக்கள், கவர்மெண்ட், இந்தியன் ஹை கமிஷனர் இந்தியாவும் கூட அதுக்கு உதவி செய்யும். உதாரணம் பாருங்க, பேராசிரியர் புஷ்பட்டம் சிம்பிளா தான் தொடங்குறவர். அமெரிக்கன் எம்பசி தான் அவருக்கு அந்த ஃபண்டை கொடுத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இந்திரபாலா மியூசியத்துக்குரிய ஃபண்ட் வந்து அப்படியே பெற்றுக்கொண்டவர். அவங்களோட உதவியெல்லாம் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுல ஒரு பாரிய பிரச்சனை இல்லை. நீங்க இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம். மியூசியம் என்று தொடங்க வேணும் என்று, கோயிலுக்கு ஒரு மியூசியம் இருக்க வேணும் என்ற விஷயம் டாக்டர் ஜீவராஜுடைய ஆலோசனை மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அதுல சவால்கள் வரும், அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் அது தொடங்க வேணும். சரியா? நன்றி சார், நன்றி சார். நன்றி சார். அடுத்து நடேசன் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கரெக்டா? வணக்கம், நான் கரெக்டா கேட்குதா? கேக்குது. வணக்கம். நான் எனக்கு முதல் எனக்கு ஸ்பீக்கர் வேலை செய்யல, அதான் பார்த்தா ஹெட்ஃபோன்ல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போட்ட தெளிவா கேட்குது. நான் கடைசியில சேர்ந்தேன். பரவாயில்ல. ஜீவா, டாக்டர் ஜீவா, வணக்கம் ஜீவா. ஜீவா எனக்கு இருக்கும் அனுப்பி
அனுப்பி வைப்பேன் நினைக்கிறேன். நான் நடேசன் பீஸ்ல இருந்து கதைக்கிறேன். நான் ஒரு பொறியியலாளர். திருவண்ணாமலையில கண்டி யானை கட்டு பாலங்கள் அந்த கட்டின இந்த பிரதான பொறியியலாளர் நான் தான். இதுல உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த திருக்கோணேஸ்வரம் தொடர்பாக மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அந்த விடயங்கள் எல்லாம் கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த வரலாறு தொடர்பாக திருக்கோணேஸ்வரம் தொடர்பாக எனக்கும் சில தேடல்கள் இருந்தது. இந்த ஆவணங்களை நான் என்னால போய் எல்லா இடமும் தரக்கூடிய நிலைமையில இருக்கல. நான் அதால அதுகள் கிடைக்கல. ஆனா கூகுள்ல மற்ற எல்லாரும் ஷேர் பண்ற சமூக வலைத்தளங்கள்ல இன்டர்நெட்ல ஷேர் பண்ற கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொறியியலாளர் வகையில அந்த நிலத்தில் இருக்கிற எச்சங்கள், சொல்லியல் சான்றுகள், அங்க இருக்கிற உடைவுகள், நொறுங்கல்கள் இவை எல்லாத்துக்கும் அப்பால இந்த எச்சங்கள் என்று சொல்ற கட்டுமானங்கள், பாரிய கட்டுமானங்கள், அதுக்குரிய ஏதுக்கள், அதுகள் தொடர்பாக என்ன தேடல், அது தொடர்பான ஆய்வுகளை நான் செய்யக்கூட எனக்கு வேறொரு விடயம் ஒன்று தென்பட்டது. இந்த ஊர்களினுடைய பெயர்கள் எப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், பொக்குருணி, பொத்தான, இந்த அலை என்று வரும், கவுடுலாய், கந்தலாய், சிரித்தலாய், பொக்குலாய் என்று வரும், கண்டாவலை என்று இந்த அலைகள். இந்த விடயங்கள்லையும் கலைக்கலாம். அது எனக்கு தெரியல, சில நிமிடங்கள் அல்லது எவ்வளவு டைம் சொன்னீங்கன்னா நான் நிறுத்தி கொண்டு இன்னொரு நேரம் கலைக்கலாம். இல்ல அல்லது கேக்குதா? கயன் தான் சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிடம் தான் காணுங்க அல்லது ஹலோ கயன் கண்டினியூ பண்ணுங்க. அதன்படி நான் தேர்ந்தெடுத்தா இங்க ஐரோப்பாவிலையும் அந்த அது தொடர்பான வரலாறுகள், இதோட தொடர்புபட்ட வரலாறுகள் இருக்குது. அந்த சில வரலாற்று ஆசிரியர்களோட நான் கதைச்சிருக்கிறேன். அவங்களும் சொன்ன வரலாறுகளை எனக்கு சில அதிசயங்களை தந்தது, அதிர்ச்சிகளை தந்தது. இப்ப இதுல என்ன சொல்ல வரணும்னா, குளக்கோட்டு மன்னன் என்று நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த யார் அந்த குளக்கோட்டு மன்னன்? அவர் எப்போ அவருடைய காலகட்டம் பல்வேறு தரவுகள் இருக்கு. அதுக்கு இங்க குளக்கோட்டு மன்னன் வந்து ராஜ சோழனுக்கு பின்னர் வந்த என்று சொல்லுவோம், அல்லது பிற்கால சோழர் என்று சொல்லுவோம். ஆனா அப்படித்தான் இது வரைக்கும் பதிவு இருக்கு. ஆனா எனக்கு வேறொரு தேடல் என்னன்னா, குளக்கோட்டு மன்னன் என்று சொல்றது முற்கால சோழர் கரிகாலனுக்கு தான் அந்த குளக்கோட்டு மன்னன். ஏன்னா கரிகாலன் தான் முதல் நீர் முகாமைத்துவத்தை கொண்டு வர இந்திய தமிழ்நாட்டுல வந்து கல்லணையை கட்டுறாய். கிறிஸ்துவுக்கு முன் 300 காலகட்டம், 316 நினைக்கும் அந்த காலகட்டத்துல கல்லணையை கட்டினார். அது மட்டும் இல்லாம நிறைய விடயங்களை அவர் செய்கிறார். அப்ப அவருக்கு தான் அந்த குளக்கோட்டு மன்னன் அவர் வந்து போயிருக்கலாம் இங்க, அல்லது அவருடைய பிரதிநிதி அவரால் இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய சொந்தக்காரர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த காலகட்டம் மட்டும் சொல்றேன். ஏன்னு சொன்னா மாவீரர் அலெக்சாந்தர் யுத்தத்துல வந்து இது எனக்கு ஒரு ஐரோப்பியர் சொன்ன வரலாறுதான் இதுதான் நான் சொல்றேன். மாவீரர் அலெக்சாந்தர் யுத்தத்தை வந்து வெற்றி கொண்டதால் அந்த யுத்தத்துல பங்கு பற்றியதுல வந்து யானைப்படையின் பிரதானம் மிக முக்கியமா இருந்தது. யானைப்படைதான் அப்ப அந்த சண்டையை முறியடிச்சிருக்கு. இந்த அது சண்டையை பற்றி விவரிக்கிறது அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த யானை படை திரட்டுறதுக்கு பல்வேறு இடங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு, ஈழம் போன்ற நாடுகள், இங்க இருந்த நாடு, எங்களுக்கும் யானைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இப்ப யானை படைக்கும் ஏனிதை நான் இங்க கொண்டு ஒப்புத்தா, யானைய பெரிய படையா வச்சிருக்கேன்னு சொன்னா யானைகளை பராமரிக்கிறதுக்கு பெரும் புல்வெளிகள், பெரும் தென்னந்து காடுகள் வச்சிருக்கணும். அந்த யானையை குட்டியிலிருந்து சண்டைக்கு பயிற்சி கொண்டு போறதுக்கு நிறைய தொழில் செய்திருக்கணும். அந்த யானையை வச்சுன்னா இந்த யானையை வச்சுதான் அந்த குளங்களை கட்டணும்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா யானையை சும்மா குளங்களை கட்டுறதுக்கு என்ற வழக்காக இருக்காது. யுத்தத்துக்கு பயிற்சி வைத்த யானைக்குரிய படைகள் இது அத்தனையும் வைத்துதான் இவர்கள் இந்த குளத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு பயிற்சிக்கு என்றுதான் எனக்கு புலப்படும்.
அந்த வகையில இந்த புலக்கோட்டு மன்னன் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலம் வந்து நான் நிறுவ முற்பேன். அந்த வகை அது இது தொடர்பா எதுக்கு நான் இப்ப முக்கியமா சொல்றேன்னு சொன்னால், இதுல வரலாறு தொடர்பா தேர்ந்த நீங்கள் இதுல முக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் இது தொடர்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவணங்களை தேடி எடுக்கலாம். தேடி எடுத்து நீங்க இணைஞ்சு பார்க்கலாம். ஏன்னா மாவீர அலெக்சாந்தர் போர்ல புலக்கோட்டு மன்னன் போயிருக்கிறார், சண்டை பிடிச்சிருக்கிறார். அதுல தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு பதிவுகள் இருக்கு. அது வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி. மற்றது இன்னும் ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம் ஒன்று சொல்ல வேணும். அதுல இன்னும் ஒரு என்னுடைய விஷயம், அது சொல்ல முடியாது பொது வழியில ஒரு விஷயம் இருக்குது. ஏனென்னா அந்த அடையாளங்கள் எங்கெங்க அந்த பொருட்களை ஒழித்து வைக்கிறதுக்கு சில அடையாளங்களை வச்சிருக்கிறார்கள் அந்த காலத்துல மன்னர்கள். அந்த அடையாளங்களாக நான் சில இடங்களை கண்டு இருக்கிறேன்னா மச்சாக்களை மியூட் பண்ணி அதுல மிக முக்கியமாக திருக்கோணேஸ்வரத்தினுடைய இந்த ஒழித்து வைத்த விக்கிரகங்கள் தமிழகத்தில் எடுத்தா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அவைய அகலப்படவில்லை, சிலது மூடப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல சில பொருட்கள் வந்து அவை தங்களோட காணி அபகரித்து போட்டுவாங்க என்று மூடப்பட்டிருக்கு, அல்லது அவை சிதைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடங்களை வந்து இனம் கண்டு திரும்ப அகழ்றதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யறதுக்கு இருக்கிறீங்களான்னு கேட்டா அதுக்கு என்னோட தொடர்பு பண்ணீங்கன்னா அதுக்குரிய விஷயங்களை நாங்கள் கையாளலாம். தொல்லியல் துறையை வந்து நாங்கள் தொல்லியல் துறை எங்களுக்கு இப்ப ஒரு தொல்லை துறையா இருக்கிறது எங்கட மண்ணில் நாங்கள் பெற்ற துப்பாக்கியம். இதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கு இதுல வரலாறு என்று சொல்லிக்குள்ள எங்களுக்கு இப்போது இருக்கிற ஒரு இதை சொல்லலாம விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ இந்தியாவை நோக்கி நகர வேணும், இல்ல இந்தியாதான் எங்களுக்கு இருக்கிற அடுத்த போவதுக்குள்ள நாங்கள் இந்திய வரலாறும் எங்களுடைய இந்த வரலாறு சோழர் வரலாறாக அந்த பழைய வரலாறு தொல்லியலுக்கும் தொடர்பு இருக்கிறதால அந்த இந்திய அரசினுடைய தொல்லியல் துறையினோட ஒரு பேசி அதை ரெண்டுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அல்லது இங்க இருக்கிற தொல்லியல் துறைகளை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை அகலக்கூடாது, அல்ல அதுல விகாரைகளை கட்டக்கூடாது, அல்லது அதை சிதைக்கக்கூடாது. பட் அகலப்படாமல் இருக்கிற இனங்காணப்பட்ட இடங்களை திரும்பி அகழ்ந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செய்ய இன்னும் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி ஏற்பாடு செய்யறதுக்கு அப்படி அது செய்ய வேணும் சொன்னா அப்படி தொடர்புடைய இருக்கிறவர்கள் தொல்லியல் துறையோட நான் அவங்களை இணைச்சி விடலாம். எனக்கு சில தெரியும். இப்ப மிக அண்மையில அங்க திருகோணமலைக்கு ஒரு விசிட் வந்தவங்க, அதையும் அந்த என்னுடைய நண்பர்களோடாக நான் சேர்ந்தேன் அந்த ஏற்பாட்டை செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கூறி நான் நன்றி கொள்வேன். நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தா நான் உங்களுக்கு பதில் சொல்லலாம். நன்றி அண்ணா. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட முடிவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கோம். உங்களுக்கு இதை குரூப் லிங்க் கொண்டு போட்டிருக்கேன். அந்த குரூப் லிங்க்ல திருவண்ணாமலையின் நூலர் நிறுவனத்தால் மேற்கொள்ற ஆவணப்படுத்தல் தொடர்பான ஒரு தொடர்பாடலுக்காக இந்த குரூப் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இணைய விரும்புகிறார்கள் இணைச்சு கொள்ளலாம். நாங்கள் இதை விட வேறு எதுவும் கேள்விகள் கேட்டால் அதோட நாங்கள் முடிச்சு கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வியோட யாராவது கலந்துராட வேண்டிய விஷயங்கள் இருக்கா? நான் கதைக்கலாமா? கேக்குதா? ஓ, கேக்குது. ஓகே. நான் கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் மிக்ஸ்டா தான் கதைப்பேன். நான் இந்த இதுல வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் ஒரு கட்டிட கலைஞர், தொல்லியல்லையும் நான் இப்போ ரிசர்ச் செய்து கொண்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த திருகோணமலை கோயிலை பற்றி இப்போ ஒரு வருடமா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் 30 வருஷத்துக்கு மேல இதை பற்றி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரிக்கு செய்து நான் திருகோணமலையை பற்றி அது பப்ளிஷ் பண்ண படையில்லை. ஆனால் இப்ப டாக்டர் ஜீவராஜ் எடுத்த அந்த முயற்சியை நான் உண்மையா அப்ரிஷியேட் பண்றேன். என்றால் எங்களுக்கு ஒரு ஆய்வு கூட மாதிரி தேவை. நாங்கள் கன விஷயங்களுக்கு இப்போ ஹிஸ்டரி ஆராயறதுக்கு டைம் இல்லை. இது ஒரு ஆய்வு கூடமா சேர்ந்து ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்துல பார்த்து எங்களோட ஆப்ஜெக்டிவா நெரோ பண்ணோம்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு என்ன முக்கியம், அதாவது 400 வருடத்துக்கு முதல் அங்கே கோயில் இருந்தது,
3 கோயில் இருந்தேன்னு சொல்லி சரித்திரங்கள் சொல்லுது. அது எங்க இருந்தது, எப்படியா இருந்தேன்ற ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் தொடர்ந்துங்களோம் என்றால் எங்களுக்கு அதுக்கு முன்னாலேயும் போறதுக்கு வசதிகள் இருக்கு. அப்ப அந்த விதத்துல வந்து நாங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கோயில் அந்த வளாகத்துக்குள்ள ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டே இருக்குது. அரசாங்கத்தினால் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அவர்களும் கணக்க இன்ஃபர்மேஷன்களை வச்சிருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், இதுல வந்து இந்த கொஞ்சம் எங்கள் வந்து இந்த கவர்னரோட சேர்ந்து எங்களுக்கு சில அப்ரோச்சை நாங்கள் எடுக்கணும். அதாவது வந்து சில இடங்களுக்கு அக்சஸ் பண்ணி அதை நாங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இருந்தால் எங்களுடைய அந்த இது வந்து துரிதமாக நாங்கள் செய்யலாம். நாங்கள் கட்டுரைகளையும் இதையும் வச்சு கலைக்கலாம் தான். ஆனால் அதை முன்னேற்றிக்குரிய செய்யணும் என்று சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இந்தியாவோ அல்லது கவர்னர் மூலமோ எங்களுக்கு சில விஷயங்களுக்கு எங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கிடுமான்னு நான் கேட்கிறேன். இப்போ உதாரணமாக நான் ஒரு கிழமைக்கு முதல் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட ஒரு கதைக்குள்ள கல்லணை யூனிவர்சிட்டியில இருந்து அவர் சொன்னார்கள், நாங்கள் திருவோணமலை அந்த கோட்டையை பற்றி நாங்கள் ஒரு இதொன்று செய்து கொண்டிருக்கிறோம், ரிசர்ச் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அதே நேரத்தில் அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இருக்குன்னு சொன்னால், அது 2 பக்கமும் அதை கிளைம் பண்றபடியா நாங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக தான் அப்ரோச் பண்றோம். அப்ப இதுல வந்து என்ன முக்கியம்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த ஆய்வுக்கூடத்தை உருவாக்குறதோட ஏதாவது எங்களுக்கு வந்து இப்படியான இடங்களை நாங்கள் இப்ப உதாரணமா அந்த கல்வெட்டுல அந்த உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலை உடைச்சி அந்த கோட்டையை கட்டினார்கள் என்று. அந்த கட்டுப்பட்ட கோட்டைகளுக்குள்ள இவ்வளவு விதமான விஷயங்கள் மறைந்திருக்கலாம். அப்ப அதுல எங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்துல அல்லது அதை நாங்கள் செய்ய ரிசர்ச் பண்ணக்கூடிய எங்களுக்கு ஒரு அக்சஸ் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த முயற்சி வந்து கொஞ்சம் துரிதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் என்ற இது. ஆனால் நான் இந்த ஆய்வுக்கூடத்துல ஒரு மெம்பரா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நன்றி. நாங்கள் முடிவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஜீவராஜ் தம்பி, என்ன முடிவுக்கு போறதுக்கு முந்தி அவர் பொறியியலாளர் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க அவருக்கு தொல்லியல் சட்டங்கள்ல கொஞ்சம் அவர் விளங்கி இருக்கிறார். எங்களுக்கு வந்து அவர் கேட்கிறார் தொல்லியல் மூலங்களை பற்றி தான் அவர் கதைக்கிறார். தொல்லியல் மூலங்களை எப்படி அடையாளப்படுத்தலாம் என்ற விஷயத்தை தான் அவர் சொல்றார். அப்ப அதுல எங்களுக்கு பெரிய சவால்கள் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க தனிப்பட்ட ரீதியான தொலைபேசியில தொடர்பு கொண்டா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆய்வுகளை கலனி போன்ற பல பல்கலைக்கழகங்கள் சில இடங்கள்ல செய்யறாங்க. அந்த ஆய்வுகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆய்வுகளுக்கான ப்ரொபோசலை கொடுத்தால் சில நேரம் அநேகமான சந்தர்ப்பங்கள்ல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுகளை நான் இங்கே கதைக்கு விரும்பல, இதெல்லாம் ஒபிஷியல் மேட்டர். அவர் கேட்ட விஷயம் சொன்னா ஆய்வுகளை செய்யறதுக்கு எப்படி செய்யலாம். ஆனா கெலனி யூனிவர்சிட்டியோ வேற யூனிவர்சிட்டிக்கோ கொடுக்கப்படுற அதே அளவு ஆய்வு சுதந்திரம் எங்களுக்கு இருக்கான்ற ஒரு பெரிய விஷயம். உதாரணமாக எங்களோட பொடியன் திருவண்ணாமலையில் உள்ள கோணேஸ்வரர் கோயிலை பற்றி ஆராயணும்னு சொன்னா தொல்லியல் திணைக்களத்தினுடைய அனுமதியை பெறணும். அதுல பல நிபந்தனைகள் போடப்படும். எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. இருந்தாலும் கூட நாங்க இந்த சவால்களை எல்லாம் ஏற்று இந்த விஷயத்தை நாங்க முன்னெடுக்கணும்ன்றதுல நாங்க விரும்புறோம். இதுக்கு நாங்க கிழக்கு பல்கலைக்கழகம் உங்களுக்கு உதவி செய்யும், ஒத்துழைப்போம் என்று மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா அவர் கேட்ட விஷயம், என்ஜினியர் கேட்ட விஷயம் 100% சரியான ஒரு விஷயம். அதுல உள்ள சட்ட பிரச்சனைன்னு சொன்னா, எங்களுக்கு கூட யூனிவர்சிட்டி ஃபண்டை தந்தாலும் கூட அந்த ஃபண்டை அலௌட் பண்ணி நாங்க ஒரு ரிசர்ச் செய்யறதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதில் சில இடர்பாடுகள் இருக்கின்றது மட்டும் உங்களுக்கு நான் முன்னே நாள் வரலாற்று துறையினர் தலைவர் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் வகையில் சொல்லிக் கொள்றோம். நாங்க தொடர்ந்து நாங்க நேரடியாக கதை பண்ணோம். நாங்க திருவண்ணாமலையிலேயோ அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய கதைக்குள்ள நான் அந்த விடயங்களை நான் சொல்றேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். எங்களுடைய முழுமையான நோக்கமும் அந்த திருக்கோணேஸ்வர வரலாற்று மீள் உருவாக்கத்தை தான்
நோக்கி இருந்தது. ஏனென்றால் அதை முழுமையாக அடுத்த சந்ததி, அடுத்த தரப்பினர் அதை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்றால் அது ஒரு பூரண வேகத்தோட அந்த வரலாற்றுடைய பதிவுகள் மீளுருவாக்கம் பெறும். கருத்துரைத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி டாக்டர். நாங்கள் இறுதி முடிவுக்கு வரலாம் என்று நம்புகிறேன். இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் முதலாவது நன்றி. அதிலையும் குறிப்பாக இன்றைய தினம் பலவாறாக கலந்து கொண்ட ஜீவராஜ் டாக்டர் அவர்களுக்கு நிறைய வேலைகளுக்கு மத்தியிலேயும் உடனடியாக எங்கள்கிட்ட கோரிக்கை ஏற்று இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், அதே மாதிரி திருகோணமலை சார்ந்த ஆய்வு விடயங்கள்லையும் வரலாறு தொடர்பான விடயங்களை தேடி அறிவதையும் அதை மக்கள் மயப்படுத்துவதையும் முன்னென்று உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அவர். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட திருவண்ணாமலை சாராதோர் வெவ்வேறு நாடுகளில் இருக்க கணக்கு பேர் கலந்து கொண்டிருந்தீங்க. எல்லாருக்கும் எங்களோட நன்றியை நூலர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்ல ஜாயின் ஆகக்கூடியதாக ஜாயின் ஆகுங்க. அதனூடாக மேலதிக தகவலை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் அனைவருக்கும் பங்கு கொண்டிருந்த அனைவருக்கும் அதே மாதிரி நிறைய கருத்துக்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய ஐடியாக்கள், சிந்தனைகள் வெளிப்படுத்தி இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறான கலந்துரையாடல் நூலக நிறுவனம் செய்யும். அதே மாதிரி திருவண்ணாமலை தொடர்பான ஆவணப்படுத்தல் தொடர்பான செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.